பிரதோஷம் உண்டான வரலாறு. பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரையோதசி திதி தினத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷ தினத்தில்தான் ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகிறது. இதுவே திரையோதசி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் அது சனி மகா பிரதோஷமாக மேலும் சிறப்படுகிறது. பிரதோஷ காலமான மாலை 4:30 முதல் 6 வரை சிவாலயத்தில் வலம் வந்து தரிசித்தால் பல்வேறு புண்ணியங்கள் செய்த பலன் கிடைக்கும். இந்திராதி தேவர்கள் திருப்பார்க்கடலை கடைய முயன்றார்கள். மந்திரகிரியை மத்தாகவும் சந்திரனை தரியாகவும் வாசுகி என்ற நாகராஜனை தாம்பு கயிறாகவும் அமைத்தார்கள். திருமால் கூர்மமாகி மந்திரகிரியை தனது முதுகில் தாங்கினார். அசுரர்கள் தலைப்புறமும் தேவர்கள் வால்புறமும் நின்று கடையலானார்கள். அந்த நாள் தசமி திதி. அன்று ஒரு வேளையுண்டு திருப்பார்கடலை கடைந்தார்கள். மறுநாள் ஏகாதசி 11வது திதி. பார்க்கடலை கடைந்த போது வாசுகி வருத்தங் தாங்காது நஞ்சை உமிழ்ந்தது. கடலில் இருந்தும் நஞ்சு தோன்றியது. வாசுகி கக்கிய ஆழமும் கடலில் தோன்றிய ஆழமும் ஒன்று சேர்ந்து ஆளாலம் என பெயர் பெற்றது. இந்த ஆளாலம் மிக்க பயங்கரமாக வெப்பமுடன் உலகத்துக்கே முடிவு செய்வது போல் விண்ணவரை விரட்டியது. வானவர்கள் அஞ்சி திருக்கையிலான் சென்று சிவனாரிடம் அடைக்கலம் புகுந்தார்கள். அமிர்தம் வேண்டி அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்த போது ஆழகால நஞ்சு தோன்றி அனைவருக்கும் பெருந்தொல்லை உண்டாக்கிய காலம். சிவன் அதை உண்டு ஒருவருக்கும் தீங்கு ஏற்படாது காப்பாற்றிய காலம். சகல தேவதைகளும் சிவசந்நிதியில் கூடி ஈசனை வழிபடும் காலம். தங்களை காக்க எல்லாரும் ஈசனை வேண்ட அவர்கள் துன்பம் நீங்கி மகிழ சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடிய காலம். ஈசனை வழிபட மிகச் சிறந்த காலம் பிரதோஷ காலம். சிவன் ஆளால விஷத்தை உண்ட நாள் சனிக்கிழமை. எனவே சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என மிகவும் சிறப்புடையதாகும். தோஷம் என்றால் குற்றம், பிரதோஷம் என்றால் குற்றமில்லாதது என்று பொருள். எனவே குற்றமற்ற இந்த பொழுதில் இறைவனை வழிபடுவதால் நம்முடைய தோஷங்கள் நீங்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.